பண்ண போகிற இந்த குணுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மூங் தால் குணுக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. ஒரு 4 மணிக்கூர் வந்து பாசிப்பருப்பு இருக்குல்ல, பைத்தம்பருப்பு, அதை வந்து தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஊறியாச்சு. இதை வந்து வடிகட்டி மிக்சியில் எடுத்துடலாம். ஸோ மிக்சியில் வந்து எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஸோ நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து பாசிப்பருப்பை நான் வந்து அரைச்சிட்டேன். நல்லா திக்காக தான் இருக்குது. இதில் எப்படியும் கொஞ்சம் அரிசி மாவு போடுவோம். ஸோ கொஞ்சம் குறப்பாக தான் இருக்குது. தண்ணி நான் விடலை, இந்த ஊறின தண்ணி தான் தெளித்து நான் அரைச்சேன். ஓகே, ஸோ இது வந்து இதில் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூனோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், பச்சை மிளகா, பொடிசாக கட் பண்ண இஞ்சி, கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை. ஓகே, ஸோ இதை போட்டுட்டு உப்பு தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். ஸோ பருப்பு வச்சு பண்ணுறதுலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட மூங் தால் குணுக்கு பேட்டர். ஸோ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து சோடா உப்பெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டுக்கலாம். பட் இப்படி நீங்கள் அடித்து கலக்கும் போதே அதில் வந்து அந்த பேட்டர் வந்து லைட் ஆகும். மூங் தாலுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் உண்டு. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா லைட்டாக ஃப்ளஃபியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு சப்போஸ் வேணும், பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிஞ்ச் சோடா உப்பு போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட பேட்டர் வந்து திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும், ரொம்ப சூடாகாமல். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேட்டரை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு எடுத்து போட்டுடலாம். ஸோ நல்ல உருண்டையாலாம் இருக்கணும்னு இல்லை, குணுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, அப்போ தான் வேகும். நுணுக்கி போடுங்க. ஓகே, ஸோ இது நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஒரு கரண்டியை வச்சு இப்படி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆனோடனே நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா உளுந்த வடைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உளுந்த வடை எப்போவுமே உளுந்த வடை பருப்பு வடை பண்ணுவோம்ல, இது வந்து பாசிப்பருப்பை வச்சு ஒரு சின்ன குணுக்கு மாதிரி நல்லாயிருக்கும். இது கூட வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட மூங் தால் குணுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்.